Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல நல்லா பொசுன்னு சூப்பரான பஜ்ஜி நம்ம வீட்லயே டீ கடையில இருக்க அதே டேஸ்ட்ல நல்லா சூப்பரா எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இந்த அளவுகளை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இதே மாதிரி நல்லா சாஃப்ட்டா நல்லா பொசுன்னு பஜ்ஜி வருங்க. இப்போ நம்ம பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாங்க. இது ரெண்டு பக்கமே வந்துட்டு ஓரங்கள்ல கட் பண்ணிரலாம். ஒரு வாழைக்காய் எடுத்தோம் அப்படினா இதிலே கிட்டத்தட்ட ஒரு 30 பஜ்ஜி கிட்ட வருங்க. இப்போ ரெண்டு பக்கமே ஓரங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறமா தோல் எடுத்துறலாம். ரொம்ப மொத்தமா தோல் எடுக்கணும்னு தேவையில்லைங்க. லைட்டா மெலிசா மேல இருக்க தோல் எடுத்தாலே போதும். இப்போ நம்ம இத ரெண்டா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ பஜ்ஜி சீவறதுல நம்ம இத சீவி எடுத்துக்கலாம். சாதாரணமா இந்த சீவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிப்ஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப மெலிசான சீவலா இருக்குங்க. பஜ்ஜி போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மொத்தமான சீவலா இருக்கணும். நல்லா இப்படி கையில வச்சு அழுத்தி விட்டு சீவுங்க. அப்பதான் கொஞ்சம் திக்கான பீசஸா வரும். பாருங்க இந்த அளவுக்கு மொத்தமா இருக்கணும். இப்போ நம்ம வாழைக்காயை சீவி வச்சாச்சு. இப்போ இதுக்கான மாவு வந்து ரெடி பண்ணிரலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறோமோ அதுல 4ல் ஒரு பகுதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்தா சரியா இருக்கும். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட ஒரு கலருக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா, சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சோடா மாவு, உப்பு, காரம் எல்லாமே எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரேடியா. ரொம்ப தண்ணியா மாவு போயிருச்சு அப்படின்னா வந்துட்டு பஜ்ஜி போடுறதுக்கு சரியா வராது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில கரைச்சி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சில இருக்குங்க. ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கரைச்சி வச்சிருக்க மாவு சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைக்காய், இதில் வந்துட்டு ஒன்று இப்படி டிப் பண்ணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதில் வந்துட்டு ஒட்டி இருக்கணுங்க. ஒழுகக்கூடாது கீழே மாவு. அப்போ தான் வந்துட்டு அது சரியாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் நான் இந்த ரெண்டு பக்கமே போட்டு எடுக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு மேலே ஒரு லேயராக மாவு வந்து ஒட்டியிருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வாழைக்காய் பீஸாக எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி இது மாதிரி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம் அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வந்து வெந்து வருங்க. பாருங்கள் நம்ம ஒன்று போட போட முன்னாடி போட்டது நல்லா மேலே எலும்பி வருது. எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சல் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சரியாக வரும். இப்போ ஒரு நிமிஷம் விட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு ஓரளவுக்கு குறைஞ்சதும் நம்ம எடுத்தோம்னா சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிருங்க. பாருங்கள் இப்போ எண்ணெயில் இருக்க சலசலப்பு நல்லா குறைஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு பஜ்ஜி. இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா சுட சுட சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லா பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா பொசுன்னு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள் உள்ளேயும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.